அரசு பள்ளிகளில் படித்த 28 பேர் சென்னை ஐஐடியில் சேர்ந்துள்ளனர் என திமுக அரசு பொய்யான தகவலை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி வருவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்கள் என்ன? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அரசு பள்ளி மாணவர்கள் 28 பேர் சென்னை ஐஐடியில் சேர்ந்தார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். திராவிட மாடல் அரசின் பொய்களுக்கு அளவே இல்லையா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக ஐஐடிகளுக்கான மாணவர் சேர்க்கை, ஐஐடி கூட்டு நுழைவுத் தேர்வு, முதன்மை தேர்வு மற்றும் உயர்நிலை தேர்வு என இரு கட்ட தேர்வுகள் வாயிலாகத்தான் நடைபெறும் எனவும், முதன்மை தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்களில் முதல் 2 லட்சம் இடங்களை பிடிப்பவர்கள் உயர்நிலை தேர்வுகளுக்கு தகுதி பெறுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உயர்நிலை தேர்வுகளில் அதிக தரவரிசை பெற்றவர்களுக்கு ஐஐடிகளில் கலந்தாய்வு மூலம் பிடெக் படிப்பில் சேர இடம் ஒதுக்கப்படும் எனவும், இந்த முறையில் சேர்ந்தவர்கள் ஐஐடி மாணவர்களாக கருதப்படுவார்கள். ஆனால் தமிழக அரசால் குறிப்பிடப்படும் 28 மாணவர்களும் பிடெக் படிப்பில் சேரவில்லை என அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர்களில் 4 மாணவர்கள் மட்டும்தான் உயர்நிலை தேர்வுக்கு தகுதி பெற்றனர். மீதமுள்ள 24 மாணவர்களும் அந்தந்த தேர்வுக்கு கூட தகுதியாக பெறவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 28 மாணவர்களில் 25 பேர் சென்னை ஐஐடியால் தனிப்பட்ட முறையில் நடத்தப்படும் BS டேட்டா சயின்ஸ் படிப்பிலும், மீதமுள்ள 3 மாணவர்கள் BS எலக்ட்ரானிக் சிஸ்டம் படிப்பிலும் தான் சேர்ந்துள்ளனர். இவை ஐஐடி பட்டப்படிப்பு என்ற வரம்பிற்குள் வராது என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த படிப்புக்கு தகுதி பெற முடியும் என்ற கட்டாயம் இல்லை. 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை எழுத தகுதி பெற முடியும் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இதை விட கொடுமை என்னவென்றால் BS டேட்டா சயின்ஸ், BS எலக்ட்ரானிக் சிஸ்டம் அரசு பள்ளிகளில் படித்த 28 பேர் சென்னை ஐஐடியில் சேர்ந்துள்ளதாக திமுக அரசு பொய்யான தகவலை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி வருவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். 28 அரசு பள்ளி மாணவர்கள் சென்னை ஐஐடியில் சேர்ந்தார்களா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ஐஐடியில் 28 அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்தது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் வெளியிடக்கூடிய அந்த அறிக்கையில BS டேட்டா சயின்ஸ், BS எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஆகியவை புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் நடத்தப்படுவையாகும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படிப்பில் எப்போது வேண்டுமானாலும் சேரலாம், எப்போது வேண்டுமானாலும் வெளியேறலாம், அவர்கள் எத்தனை ஆண்டுகள் படித்தார்கள் என்பதை பொறுத்து சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இத்தகைய கல்வி முறை இடைநிற்றலை அதிகரிக்க செய்யும் என்று கூறி புதிய கல்விக் கொள்கையை திமுக கடுமையாக எதிர்த்தது எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது அதே கொள்கையின்படி நடத்தப்படும் படிப்பில் மாணவர்களை அரசே திணிக்கிறது எனவும், திமுகவின் இரட்டை வேடம் எப்படி இருக்கும் என்பதற்கு இதுதான் மிக சிறந்த எடுத்துக்காட்டு எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு பள்ளி மாணவர்கள் சென்னை ஐஐடியில் சேர்ந்தனர் என்பது போன்ற பொய்யான தகவலை பரப்புவதை தமிழக அரசு நிறுத்த வேண்டும் எனவும், தமிழ்நாட்டு மக்களை இத்தகைய செய்திகள் மூலம் ஏமாற்ற முடியாது எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பொய்களை பரப்பும் திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் தமிழக மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.